أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال جل جلاله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் இன்னும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக நம்முடைய ரமலானை நோற்ற நிலையிலே முதல் ரமலானில் முதல் லுஹர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அவனுடைய கடமை இரண்டை அதில் ஒன்றை நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு கடமையை நிறைவேற்றிய நிலையில் நாம் இந்த இடத்திலே அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய சில விடயங்களை உங்களோடு ரமலானோடு தொடர்பு படுத்தி பகிர ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் என்பது அல்லாஹு தஆலா எமக்கு எம்முடைய வாழ்நாளில் தரக்கூடிய மிக முக்கியமான ஓர் வாய்ப்பாகும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஆதரவு வைக்கிறார்களோ, அல்லாஹுவை நான் ஒரு நல்லடியானாக சந்திக்க வேண்டும் என்ற ஆதரவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களும் இந்த ரமலானை நிச்சயம் வீணடிக்க மாட்டார்கள். இந்த ரமலான் என்பது முழு மாதமும் அல்லாஹ்வினுடைய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமையாகிய அல்லாஹுவை நின்று வணங்கக்கூடிய தொழுகை அதிகமாகவே நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கென்ற ஒரு மறுமை வாழ்க்கையை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நமக்கான சுவனம் நாம் அதனை கண்ணால் காணாவிட்டாலும் கூட அல்லாஹ்வினால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம். நமக்கென்று மறுமை விசாரணை இருக்கிறது. நமக்கென்று அந்த மறுமையிலே மீசான் என்ற ஒன்று இருக்கிறது. அதிலே நம்முடைய மீசானில் நன்மையான பக்கம் பாரமாகிவிட்டால் நிச்சயம் அல் குர்ஆன் சொல்வதை போல நாம் வெற்றியாளர்களாக மாறுவோம். நம்முடைய நன்மைக்கு பகரமாக தீய பக்கம் பாரமாகிவிட்டால் நம்முடைய பாவங்கள் அதிகரித்த நிலையில் அந்த மீசானை சந்திக்கும் ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டால்
நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் என்ற அந்த ஈமான், அந்த நம்பிக்கை நமக்கு மத்தியில் ஆழ பதிய வைக்கப்பட்டிருந்தால், நாம் அதனை உண்மையாக நம்பியிருந்தால், நம்முடைய உள்ளம் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தால், நிச்சயமாக இந்த ரமலானை நாம் வீணாக கழிக்க மாட்டோம். இந்த ரமலானை எப்படியெல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பாசறையில் வளர்க்கப்பட்ட சஹாபாக்களும் இந்த ரமலானை பயன்படுத்தினார்களோ, அதே போன்று நாமும் முடிந்தவரை நாமும் நம்முடைய குடும்பம் சகிதம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை நிச்சயம் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய சிறப்பு ஏராளமாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த ரமலான் என்பது அல்லாஹு தஆலா வேதங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக ரத்தின சுருக்கமாக ஒரு வேதத்தை இறுதியாக அல்லாஹு தஆலா இறக்கினான். வானத்திலே இருந்து எத்தனையோ வேதங்கள் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு இறக்கி வைத்தான். தௌராத், இஞ்சில், ஜபூர் போன்ற எத்தனையோ வேதங்கள். ஆனால் அனைத்து வேதங்களுக்கும் பின்னால் அல்லாஹு தஆலா இறுதி வேதமாக அனைத்தையும் உள்ளடக்கியதாக மறுமை வரைக்கும் இதே ஒரு வேதம்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதமாகிய அல் குர்ஆனை இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா இறக்கி இந்த மாதத்தை சிறப்பித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனைய 11 மாதங்களை விட இந்த மாதத்தினுடைய சிறப்பின் மிக முக்கியமான அம்சம் மறுமை வரைக்கும் நம்மால் பின்பற்றப்பட வேண்டிய நம்முடைய உண்மையான சவால் மிக்க வேதமாகிய அந்த அல் குர்ஆன் இறங்கிய வேதமாக இந்த வேதம் இறக்கிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை நாம் சூரா பக்ரா 185வது வசனத்துல பார்க்கிறோம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் அது அல் குர்ஆன் இறங்கிய மாதம். அந்த அல் குர்ஆன் எப்படிப்பட்டது? அது நன்மையையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது, மக்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் இந்த மாதத்தை குர்ஆனை கொண்டு சிறப்பாக்கி இருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களை, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ இரவுகளை கழிக்கிறோம், எத்தனையோ இரவுகள் நம்மால் கழிக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அவன் மிகச் சிறந்த ஒரு இரவை அவன் அடைகிறான் என்று சொன்னால் அது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவுதான். இந்த இரவிலேதான் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கியதாக சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு அதாவது இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் எம்முடைய உள்ளத்தில் மதிப்பு மிக்கதாக இருந்தால் நாம் இந்த குர்ஆனை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இந்த குர்ஆனில் இருக்கும் ஏவல் விலக்கல்களை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இருந்தால் இந்த குர்ஆனின் மூலமே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தினுடைய சிறப்பாக இன்னும் ஒரு செய்தியை நமக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சில விடயங்களை இந்த மாதத்திலே நமக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நமக்கு வாக்களிக்கிறான். அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் அந்த மன்னிப்புக்கான செயல்களாக எந்தெந்த செயல்பாடுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தருகிறார்களோ அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த மாதத்தில் அல்லாஹ்வை நம்பிய ஈமானோடு, ஈமான் என்றால் எமக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான பொருளாதார முன்னேற்றமும் இந்த ரமலான் நோன்பை நோட்பதால் நமக்கு ஏற்படுவதில்லை.
எமக்கு இந்த ரமலானுக்குரிய முழு கூலியையும் அல்லாஹ் தன்னகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மறைவான விடயம், அந்த நன்மை கிடைக்கும் என்ற அந்த மறைவான விடயத்தை உண்மையாக நம்பி உண்மைப்படுத்திய நிலையிலே நாம் இந்த ரமலான் நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தால், வஹ்திசாபன், அந்த நன்மையை அல்லாஹ்வினிடத்தில் எதிர்பார்த்த நிலையில் நாம் இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹு தஆலா வாக்களிக்கக்கூடிய அந்த மக்ஃபிரத், அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பதை அந்த ஹதீஸ் நமக்கு உண்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மன் காம ரமலான ஈமானன், யார் இரவுல ரமலான்ல நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐநேர தொழுகைகள், ஒரு ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ, ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான், முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இதா ஜுனிபத்தில் அதாவது கபாயிர், ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான், ஒரு ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ, ஒரு பரதான தொழுகையிலிருந்து அடுத்த பரதான தொழுகை, இவைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக அந்தந்த தொழுகைகள் அமைகின்றன என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த ரமலான்ல நமக்கு நன்மைகள் செய்வதற்கு நாம் இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்வதை போல இந்த ரமலானை நாம் எம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தும் ஒரு அரிய ஒரு தலையாய கடமை நமக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ரமலானில் நம்முடைய பாவங்கள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத்தின், அல்லாஹ்வினுடைய அருளின், அல்லாஹ்வினுடைய கருணையின் விசால தன்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வினிடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் அதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறதா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த அடிப்படையில் இந்த ரமலானை அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை கொண்டு, அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய அல் குர்ஆனை கொண்டு நாம் அலங்கரிப்பதை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை மிக நஷ்டமான நிலையாக, மிக ஒரு பயங்கரமான கவலைக்கிடமான நிலையாக செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மனிதனுடைய நஷ்டத்தில், அவனுடைய கை சேதத்தில் மிகப்பெரிய கை சேதம் எது தெரியுமா? அவன் இந்த ரமலானை அடைந்தும் அவன் அல்லாஹ்வினிடத்தில் மன்னிப்பு கேட்காத நிலையில் இந்த ரமலானை கழிப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனை போன்ற நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது யார் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் அடையவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர் பிரார்த்தனை செய்தார். நான் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொன்னார்களே, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறது. ஒன்று, நமக்கு நினைவிருக்கும் பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2, அந்த நன்மைகளை நாம் அதிகம் தொழுகைகளை நேரத்துக்கு ஜமாஅத்தோடு நாம் கடமையான தொழுகைகளை தொழுவதை போல, வீடுகளில் பெண்கள் தன்னுடைய தொழுகைகளை வாங்கு சொன்ன உடன் எல்லா வேலைகளையும் வைத்துவிட்டு நேரத்துக்கு தொழுவதை போல இந்த கடமையான விடயங்களை, இப்படியான உபரியான குர்ஆன் ஓதக்கூடிய விடயங்களை, இப்படியான நன்மைகளை அதிகம் செய்து அந்த பாவங்களுக்கான, சிறிய பாவங்களுக்கான பரிகாரமாக இந்த நன்மைகளை ஆக்கிக் கொள்ளக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஒன்று, நமக்கு நினைவிருக்கும் பாவங்களுக்கு அல்லாஹ்வினிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். யா அல்லாஹ், நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறேன், நீ மன்னித்திடுவாயாக, நீ நிச்சயமாக உன்னுடைய
அதாவது அருளில் உன்னுடைய இரக்கத்தில் நிராசையாகி விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று அல் குர்ஆன்ல சொல்கிறாய். எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக வாக்களிக்கிறாய். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதாக சொல்கிறாய். உன் முன்னில் மண்டியிட்டு நான் என்னுடைய பாவ மன்னிப்பை நம்பிக்கையோடு கேட்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக என்று நாம் நினைவில் இருக்கும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம். அதனோடு எமது இபாதத்துக்கள் பொடுபோக்காக நாம் இருந்தால், எம்முடைய கடமைகளில் நாம் பொடுபோக்காக இருந்தால், எமக்கு மறந்து போயிருக்கும் பாவங்களுக்கான பரிகாரம் நம்மை விட்டும் தப்பி போவதற்கான வாய்ப்பு அதன் மூலம் அமைகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த ரமலான் என்பது நமக்கு சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த சுவனத்துக்கான பயிற்சியாக, சுவனவாதிகளின் பண்புகளாக என்னென்ன பண்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு அதாவது அடையாளப்படுத்துகிறானோ அந்த பண்புகளின் பக்கம் நம்மை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறார்? சூரா ஆல இம்ரான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், நீங்கள் அல்லாஹ்வினுடைய உங்களுடைய ரப்பின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இந்த வானம் பூமியை விட விசாலமான அந்த சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். எதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள்? அந்த சுவனத்தை அடைவதற்கு நாம் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சுவனமோ அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய தக்வாவுடையவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? இந்த ரமலானை பற்றி அல்லாஹ் எப்படி அல் குர்ஆன்ல சொல்கிறான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காக என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்ப நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகினால் தான் அந்த இறையச்சமுடையவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறானா இல்லையா? அது மாத்திரமல்ல சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சுவனவாதிகளுடைய பண்பாக சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். எப்படி சொல்கிறான்? அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலும் கஷ்டமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தமக்கு வரக்கூடிய கோபங்களை பொறுமையின் மூலம் மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அதாவது அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து அவர்கள் மக்களை மன்னிக்கக்கூடிய மனோபக்குவமுடையவர்களாக இருப்பார்கள். எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில செலவழிக்கக்கூடிய அந்த மனநிலையை இந்த ரமலான் நமக்கு பயிற்றுவிக்கிறதா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். நமக்கு சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் இந்த ரமலானுடைய பக்குவம் நம்மை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கக்கூடிய மனநிலையை ஏற்படுத்துகிறதா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் என்பது நமக்கு இந்த பயிற்சிகளை தருகிறது. ஏன்? நம்மை சுவனவாதி என்ற அந்த தகைமைக்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பயிற்சியை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியை தருகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சுவனவாதிகளுடைய பண்பாக என்ன சொல்கிறான்? وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً, அவர்கள் மானக்கேடான பாவமான ஒரு காரியத்தை செய்துவிட்டால், أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ, அல்லது தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டால், ذَكَرُوا اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ, அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல் குர்ஆனை ஓதுவதன் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஏனைய zikர்களின் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஃபஸ்தக்பரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை அவர்கள் அல்லாஹ்வினிடத்தில் வேண்டி நிற்பார்கள். அல்லாஹ்வினிடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். யார்? சுவனவாதிகள். இந்த சுவனவாதிகள் அல்லாஹ்வினிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த பண்பை இந்த ரமலான் நமக்கு பயிற்றுவிக்கிறதா இல்லையா? நம்முடைய வாழ்வு எந்த அளவுக்கு சீரான ஒரு வாழ்க்கையாக அமையும்? நாம் இந்த பயிற்சிகளை உண்மையாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால்
நாம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு முழு மாதம் இருக்கும் என்றால் அதிகமாக அது இந்த ரமதான் மாதம் தான் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமான சுவனவாதியின் பண்புகளுடைய பயிற்சியை மையப்படுத்தியதாக இந்த ரமலான் நமக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது மிக வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பார்கள் என்ற அந்த வழிகாட்டல் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதற்கான பயிற்சியை ரமலானிலே எமக்கு தருவதை உறுதிப்படுத்துகிறதா இல்லையா? ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பார்கள் என்ற செய்தி சுவனவாதிகளுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நிலையை, அந்த பயிற்சியை நமக்கு ஏற்படுத்துகிறதா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்லாமல் அல் குர்ஆனை விளங்குவதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனுக்காக நாம் அதிகம் நேரம் ஒதுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பள்ளி வாயில் அதற்கான முழுமையான ஏற்பாடுகள் முடிந்தவரை செய்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்யலாம். நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். யாருக்கெல்லாம் அல் குர்ஆன் ஓத தெரியாது என்ற நிலையில் இருக்கிறார்களோ தாராளமாக என்னை வந்து சந்தித்து இந்த ரமலானை பயன்படுத்தி எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா திருத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது, எனக்கு அல் குர்ஆனை திருத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது, எனக்கு குர்ஆனை தெரியாமல் இருக்கிறது, என்ற புள்ள குர்ஆன் ஓதும் போது எனக்கு வெக்கமாக இருக்குது, என்ற புள்ளைய குர்ஆனை திருத்த எனக்கு சொல்லிக் கொடுக்க தகுதி இல்லாமல் இருக்கிறது என்று யாராவது மனதில் நினைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக வந்து தொடர்ச்சியாக இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான பயிற்சியை வழங்குவதற்கு அதாவது நான் தயாராக இருக்கிறேன். எமது பள்ளி அதற்கான தயாரான ஒரு களமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தயாரான நிலையில் இருக்கிறது. இன்று முதல் குர்ஆன் பயிற்சிகள் தொடர்ந்து இரவுல நடைபெறுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த குர்ஆனோடு நம்முடைய அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய இமாமுல் மதீனா, மதீனாவினுடைய மிகப்பெரிய இமாம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூட ரமலான் வந்துவிட்டால் அவர்களுடைய ஏனைய மார்க்க வகுப்புகளை ஒரு புறம் வைத்துவிட்டு அல் குர்ஆனுக்காக தன்னை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை கூட நாம் வரலாறுல பார்க்கிறோம். எனவே குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை விளங்குதல், குர்ஆனை படித்தல், குர்ஆனை பின்பற்றுதல் என்ற அனைத்து துறையிலும் நம்மை முடியுமானவரை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றி இந்த மாதத்தினுடைய உண்மையான மதிப்பை கொடுத்த ஒரு சமூகமாக நாம் மாறுவதற்குரிய தேவைப்பாடு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் இந்த அளவுக்கு எம்மால் பின்பற்றப்பட வேண்டும் என்ற அந்த செய்திகள் எல்லாம் ஏராளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சமூகம் குர்ஆனை ஓதுவதோடு என்ற கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை பின்பற்றுவதில் பின்னிக்கிறார்கள். குர்ஆன் தடுத்தவைகளை செய்கிறார்கள், குர்ஆன் ஏறியவைகளை விட்டு விடுகிறார்கள் என்ற கவலைக்கிடமான நிலைகளை நாம் பார்க்கிறோம். அந்த நிலைகள் தவிர்த்து இந்த மாதத்தில் நாம் இந்த ரமலானிலே அல் குர்ஆனை நன்கு பயிற்றுவிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு மாதமாக, அல்லாஹ்வின் பாதையில் அதிகம் செலவழிக்கக்கூடிய மாதமாக, நம்முடைய பாவங்களுக்கு அதிகம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மாதமாக நம்மை மாற்றி சுவனவாதிகளின் பண்புகளை நமக்குள் உருவாக்கி அந்த பண்புகளை நிலையாக நமக்குள் ஏற்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்லவர் ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.